அன்புக்குரியவர்களே, மாற்றத்தை நம்ப வேண்டும். மாற்றத்தை நம்பினால் மட்டும்தான் உண்மை அறிந்து கொள்ள முடியும் என்பதை விளக்கும் விதமாக இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கின்றது. நமது வாழ்விலே நாம் சிறு வயதில் இருந்த பொழுதாக இருக்கலாம், அல்லது இளைஞர்களாக இருந்த காலகட்டத்திலாக இருக்கலாம். நம்முடைய வாழ்வில் நாம் பல மனிதர்களை சந்தித்திருப்போம். ஒரு சிலர் நம்மை காயப்படுத்தி இருக்கலாம், ஒரு சிலர் தவறான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், அல்லது ஒரு சிலர் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். அந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒருவரை நாம் ஆசிரியராக பார்த்திருக்கலாம், ஒருவரை கவிதை எழுதக்கூடிய ஒரு மனிதராக, ஒருவரை பாடகராக, இப்படி பல நிலைகளில் நாம் ஒருவரை பார்த்திருக்கலாம். அல்லது குடித்து கொண்டு குடும்பத்தில் உள்ள மனிதர்களை வேதனைப்படுத்தக்கூடிய நபராகவும் பலரை பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த நிலைப்பாடுகள் அப்படியே இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்கப் போவதில்லை. ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? ஒருவரை ஒரு நிலைப்பாட்டோடு பார்த்துவிட்டு இவர் இப்படித்தான், இவள் இப்படித்தான் என்று ஒரு முத்திரையை குத்தி விடுகின்றோம். ஆகவே நாம் பல ஆண்டுகள் கழித்து அந்த மனிதர்களை நாம் பார்த்தாலுமே அவர்கள் மீது நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு எண்ணம், நாம் எப்படி பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மனிதரை பார்த்தோமோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் அந்த நபர் மீது வருகிறது. இது மாற்றம் அடைய வேண்டும், இதிலிருந்து மாறுபட வேண்டும் என்பதுதான் இயேசு விரும்புகிறார். காரணம் என்ன? ஒரு மனிதர், நீங்கள் நல்லவராக பார்த்த ஒரு மனிதர் கெட்ட மனிதராக மாறியிருக்கலாம், அல்லது கெட்ட மனிதராக பார்த்த ஒரு மனிதர் நல்ல மனிதராக மாறியிருக்கலாம், நல்ல செயல்கள் செய்யக்கூடிய மனிதராக மாறியிருக்கலாம். குடித்து கொண்டிருந்த மனிதர் மனம் திரும்பி குடியை நிறுத்தி இருக்கலாம், அல்லது குடிக்காமல் இருந்தவர் ஒரு குடிக்க ஆரம்பித்திருக்கலாம். இப்படி மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த நிலையிலே நாம் கடந்த காலத்தில் அறிந்த ஒன்றை அல்லது அனுபவித்த ஒன்றை அப்படியே வைத்து ஒரு மனிதரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இன்றைய நற்செய்தியில் இயேசு குறிப்பிடுகிறார். காரணம் என்ன? இயேசு தன்னுடைய ஊருக்கு செல்லுகின்றார். அந்த ஊரில் உள்ள மக்கள் அவர் சிறு வயதில் எப்படி இருந்தார்? குழந்தையாக ஒரு சாதாரண மனிதராக மரியாவோடு யோசேப்போடு இருந்த அந்த நிகழ்வு அந்த மனிதருடைய கண்களில் நிற்கின்றது. ஆகவே இயேசு வளர்ந்த பின்பு அவர் புதுமைகள் செய்யவும், இறை வார்த்தை போதிக்கக்கூடியவராக, ஒரு ஆசிரியராக நிமிர்ந்து நிற்கின்ற அந்த நிலையிலே அவர்களால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் எப்பொழுதும் அந்த சிறுவனாக பார்த்த அந்த இயேசுவை அவர்கள் கண்களுக்கு முன்பு கொண்டு வருவதால் அவர்களால் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆக அவர் மீது நம்பிக்கை வைக்க முடியவில்லை. அவர் மீது நம்பிக்கை இல்லாதால் அவரால் அந்த இடத்திலே புதுமையை நிகழ்த்த முடியவில்லை. இது பல நேரங்களிலே நமக்கும் நிகழ்கிறது. நம்பிக்கையற்ற மனிதர்களாக நாமும் பல நேரங்களிலே இருக்கின்றோம். நாம் ஆலயத்திற்கு செல்லுகின்றோம், மற்றவர்களை பார்க்கின்றோம், மற்றவர்களும் ஜெபிக்கின்றார்கள். ஜெபிக்கின்றவர்களுக்கு கடவுள் குணத்தை கொடுக்கின்றாரா அல்லது சுகம் கொடுக்கின்றாரா என்று பார்க்கின்றோம். அவர்களுக்கு கொடுக்கவில்லை, நமக்கு மட்டும் கொடுத்து விடுவாரா? அவர்கள் என்னை விட ஜெபிக்கக்கூடியவர்கள் என்று நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி, அவநம்பிக்கையை உருவாக்கி வாழ்கின்ற பொழுது அந்த மாற்றத்தை நாம் அனுபவிக்க முடிவதில்லை. ஆக எதையுமே அந்த சூழலுக்கு ஏற்றாற்போல் பார்த்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே நீங்கள் இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வையுங்கள். இந்த நேரத்திலே உங்கள் முன் ஒருவர் வருகின்றார் என்றால் அவரை தவறாக தீர்ப்பிடாமல் அவரை அன்பு செய்யுங்கள், உங்களையும் நேசியுங்கள். ஏனென்றால் நேசிப்பதனால் மட்டும்தான் இன்பமும் மகிழ்ச்சியும் வந்து கூடும், அல்லது மனவேதனையும் கசப்பான அனுபவங்களும் வெறுமையும் தான் வந்து நிலைத்து நிற்கும். ஆக இதை உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே நாம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, நம்மையே அர்ப்பணித்தவர்களாக இறைவனோடு தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.